நீங்க எல்லாம் கடவுளை போய் கும்பிட்டு தரிசனம் ஆகலாம் புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம். கவிஞர் சிற்பி சொல்றாரு, டே அதெல்லாம் புண்ணியம், இந்த மாதிரியான பெண்களை காதலிப்பத நல்லடா புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெண் அப்படின்றத எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு அழகுனா என்ன, அழகுனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி கூலிக்காரி அப்படின்ற கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இழுத்து கட்டிய முக்காட்டின் மேல் தெரு புழுதியின் பூச்சு, கொஞ்சம் இங்கும் அங்கும் பார்த்தால் கொத்தனாரின் ஏச்சு. ஒண்ணும் இல்லைங்க, லட்சுமி ஒரு சித்தாளு போகல, வேலை செய்யறாங்க. தலையில நல்ல கனமான கற்களையும் சுமைகளையும் தூக்குறாங்க. அப்படி தூக்கும் பொழுது நாள்தோறும் கற்களையும் சுமைகளையும் தூக்குறனால அவருடைய இடை வன்மையான இடையா இருக்கு. வறுமையில இருக்கனால அவருடைய சேலை கிழிந்த சேலையா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கிழிந்த ஓட்டைய கவிஞர் சிற்பி எப்படி மையப்படுத்துறாருன்னா, ஆண்களினுடைய காம பார்வையா அந்த இடத்துல மையப்படுத்திக்காரு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுத்தா அந்த நேரத்துல கொத்தனார் வந்து நம்மள சத்தம் போடுவாரு. அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், காடா இருந்தாலும் சரி, மேடா இருந்தாலும் சரி, சுண்ணாம்பு கல்லா இருந்தாலும் சரி, அவருடைய பாதங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது அவருடைய உழைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உழைப்பு அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுறது. அப்படி உண்மையான அழகுனா இதுதான், உழைப்பினுடைய வெளிப்பாடுதான் அழகுன்னு சொல்லிட்டு உழைக்கக்கூடிய மக்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தி காட்டுறாரு கவிஞர் சிற்பி அவர்கள்.